வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு படிக்கிறதுக்கான அந்த யோக பாக்கியங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அயன சயன போகஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா, அது சந்தோஷகரமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அது நல்ல சிறப்பாக அமையும்னு சொல்லலாம். இதுக்கு ஆலங்குடி குரு பகவானோட வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு முறை இல்லை திருவன்காடு புதன் பகவானோட வழிபாடுக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அங்கே அகோரமூர்த்தியினுடைய வழிபாடு ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். கண் காட்டும் நுதனானும் கணன் காட்டும் கையானும் பெண் காட்டின் உருவானும் பிறை காட்டும் சடையாலும் பண்காட்டின் தசையாலும் பயிர் காட்டும் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த காலகட்டம். இப்போ சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு யோகமான காலகட்டம்னு சொல்லலாம். நிச்சயமாக அதில் ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு, புது நண்பர்கள், சிநேகிதர்கள், கூட்டு தொழில் இதெல்லாம் இப்போ ரொம்ப நல்லா வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய சொந்த சுயஜாதகத்தில் பார்த்துக்கோங்க. அதற்கான தசாபுத்திகளும் இருக்கணும். ஏதாவது நீசம் பெற்றனுடைய திசை, ஜாதகாதிபதியினுடைய தசாபுத்திகள் இருந்ததுன்னா தவிர்த்திடலாம். அதை உங்கள் அருகாமையில் உள்ள ஜோதிடர்கள், குடும்ப ஜோதிடரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆமாம், ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. திருவன்காடு புதன் ஸ்தலத்துக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா 3க்கு 6க்கு அதிபதி காலபுருஷ தத்துவத்தில் 3க்கு 6க்கு அதிபதியே புதன் தான், சரிங்களா. அது மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல இப்போ புதன் வீட்டில் தான் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த புதன் வழிபாடு என்பது நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ அகோரமூர்த்தியின் வழிபாடு, அங்கே பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால அதில் தான் ருண ரோக சத்ரு நோய் நொடி எதிர்ப்பு சண்டை சச்சரவுகள் பிரச்சனைக்கு ஒரு இடம் இல்லையா. அங்கே போயிட்டு வந்தாலும் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீரும்.